அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் நடந்து வருகிறது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில். இளைய தலைமுறையினரை பெரிதும் இருக்கக்கூடிய காமிகான் நிகழ்ச்சி இரண்டாவது முறையா சென்னையில் வந்து நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ், அனிமே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான காஸ்பேக்காக இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உடை அணிஞ்சு ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்தும் கூட இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கூட ஏராளமான சிறுவர்கள் முதல் பெரியவர்களை இங்கே நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. 2 நாள் சென்னையில் நடக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு அப்படின்றத நம்ம நேரடியாக இவங்க கூட உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். காமிக்ஸ், அனிமே, கேமிங், மார்வெல், டிசி, நருட்டோ, சூப்பர் ஹீரோனா சும்மாவா? 80s தொடங்கி தற்போதுள்ள 2K கிட்ஸ் வரைக்கும் அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது. கடந்த காமிகான் நிகழ்வு நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த முறையும் சென்னையில் அரங்கேறி உள்ளது. ஆன்லைன் புக்கிங் தொடங்கியதிலிருந்து அதனுடைய ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் முதல் நாளிலேயே ஏராளமானோர் வருகை தந்து அசத்தி இருக்கின்றனர். உலகளாவிய பங்கேற்பை சேர்க்கும் வகையில் சர்வதேச காமிக் எழுத்தாளர்கள், கலைஞர்களுடைய சந்திப்பு, சிறப்பு விவாதம் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிறைய நிகழ்வுகளோடு காஸ்பிளே போன்ற போட்டிகள் இந்த காமிக்கானுக்கு கூடுதல் சிறப்பை பெற்று தந்துள்ளது. ஸ்டால்களில் விற்கப்படும் லேபிள், லோகோ, டிஷர்ட் என அனைத்தையும் வாங்கி குவிக்கிறார்கள் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வருபவர்கள். காஸ்பிளே போட்டிக்காக விதவிதமாக உடையணிந்து அந்த கேரக்டருக்கு உண்டான அனைத்து அம்சங்களுடன் வருபவர்கள் பார்வையாளர்களை கவர்கின்றனர். அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கும் அனைவரும் ஆர்வம் காட்டினர். ஏராளமான கேமிங், அரேனா போன்ற விஷயங்களும் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. தங்களுக்கு பிடித்த காமிக், அனிமே போன்ற கதாபாத்திரங்களாக தாங்களே மாறுவது மனதுக்கு உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் கொடுப்பதாக இந்த போட்டிகளில் பங்கேற்போர் சிலாகிக்கிறார்கள். ஈவெண்ட் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. கேமிங் அரேனா எல்லாம் நல்லா இருக்குது. கேமிங் அரேனா மட்டும் கிடையாது, கேமிங் அரேனால விஆர் கேம்ஸ்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் லைக் நெக்ஸ்ட் வர டெக்னாலஜிஸ். ஸோ வர சின்ன பசங்க வந்துட்டு அதை பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, நம்ம விஆரில் கேம்ஸ் மட்டும் தான் ஆடுறோம், கேம்ஸ் மட்டும் இல்லை, கேம்ஸையும் தாண்டி இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. இந்தியாவில் இப்போ டு பி ஹானஸ்ட் இப்போ ஆனிமே வந்து இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீமில். ஏன்னா முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனிமே வந்து ஜாப்பனீஸில் நம்ம சப்டைட்டில்ஸோட பார்க்கணும். பட் கரண்டாக இப்போது நம்ம கிரன்ச்சி ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனிமே வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம்னு சோ மெனி லாங்குவேஜஸை டப் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கல்ல. எனக்கு வந்து ஜுஜுட்சு கைசையில் கோஜோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் லைக் அ ஹியூஜ் க்ரஷ் ஆன் ஹிம். ஸோ கோஜோட த பார்ட்னர் இஸ் வித் ஹிம். ஸோ ஐ தாட் ஐ வாண்ட் ஐ கோ வாஸ். இதுக்கு நாங்கள் இந்த காஸ்டியூம் பில்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 6 to 7 months எடுத்திருக்கோம். ஸோ அரௌண்ட் 15,000 to 20,000 காஸ்ட் ஆகிக்குது எங்களுக்கு. இதெல்லாம் ஹேண்ட்மேட். ஸோ போடுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த கேரக்டர் நாம் பில்ட் பண்ணும்போது எங்களுக்கு என்னன்னு புரியல. ஆனால் ஜனங்க என்ன பேசுகிறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன அனுப்பிக்குது, ஸோ அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி, ஸோ அது தெரிஞ்சுக்காக தான் இங்கே வந்து. இனி வரும் காலங்களில் இவ்வகையான நிகழ்வுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சென்னையில் நடக்கக்கூடிய இந்த காமிகான் நிகழ்வில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்பிளே. இந்த காஸ்பிளேல பங்குபடுவதற்காக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் ஒவ்வொரு வேடம் அணிஞ்சு வந்திருக்காங்க. சூப்பர் ஹீரோஸாக இருக்கட்டும், அனிமே கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி காமிக்ஸாக வரக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்திருக்கிறது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துச்சு அப்படின்றதான் சொல்லணும். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இது நல்ல தளம் அப்படின்றதும் அவங்க சொல்றாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.